everyone, welcome to our channel. So group 4 examக்கு இன்னும் வந்து 15 days தான் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த 15 டேஸில் தமிழுக்கான ஒரு ஃபுல் ரிவிஷன் வந்து அப்டேட்டட் நியூ சிலபஸ் படி கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. ஸோ அதே போல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கேள்விகள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை உங்களுக்கு டெலகிராமில் அப்படியே ஷேர் பண்ணுவோம். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின் மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராமில் நிறைய ஃப்ரீ மெட்டீரியல் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன், குரூப் 2க்கான அக்னி சிறகுகள் பேட்சில் ஜாயின் ஆகிறதுக்கு லாஸ்ட் டேட் இன்னையோட வந்து கொடுத்துருந்தோம். பட் வந்து நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து மெசேஜ் பண்ணி கால்ஸில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் டீமில் டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு 3 டேஸ் 26 ஜூன் ஓட உங்களுக்கு இதுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 டேஸ் இருக்குது. ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க இந்த டேட்குள்ளே ஜாயின் ஆகிக்கோங்க. இதுக்கு மேலே கண்டிப்பாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இதுவே வந்து நாங்கள் சொன்ன சீட்ஸோட 8 சீட்ஸ் தான் வந்து சொல்லியிருந்தோம். பட் அதை தாண்டி போயிருச்சு. இருந்தாலும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறதுனால கேட்டிருக்கிறதுனால இந்த டேட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஏன் என்ன ரீசன் வந்து லிமிடெட் சீட்ஸ் அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாஸஸ் டெஸ்டர்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். எஸ், 100% நாங்கள் கொடுக்கறத தாண்டி நீங்கள் எதையுமே போய் படிக்கவோ டெஸ்ட்டு போட்டு பார்க்கவோ தேவையில்லை. நாங்கள் கொடுக்குற கிளாஸஸ் டெஸ்டர்ஸ் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அதனால தான் வந்து இந்த லிமிடெட் சீட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ஜாயின் ஆகிறவங்க இந்த டேட்குள்ளே ஜாயின் ஆகிக்கோங்க. நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா 8807081095 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 பேட்ச் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அல்லது ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 அக்னி சிறகுகள் பேட்ச் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நம்ம அட்மின் வந்து ரிப்ளை கொடுப்பாரு. ஸோ அந்த இதுபடி என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்களோ ஸோ அதுக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமௌண்ட் பே பண்ணிட்டு உடனே ப்ளீஸ் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ உடனே அமௌண்ட் போடுறப்போ யார் வந்து அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் உடனே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதே போல் இந்த பேட்ச்க்கான கம்ப்ளீட் ஸ்கெடியூல் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படிலாம் போகும் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். ஸோ அதே போல் உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லேயும் நம்ம ஆப்பில் போகும். அண்ட் அதை நீங்கள் பிடிஎஃப்லேயும் OMR சீட் ப்ராக்டிஸும் படிக்கலாம். உடனே ஸ்பாட் மார்க் லிஸ்ட் ஓவரால் ரேங்க் எல்லாமே பார்த்துக்கலாம். டெய்லியும் உங்களுக்கு 6 to 7:30 ஈவினிங் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது போகும். ஓகேங்களா. சப்போஸ் அதை மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஜூம் ஆப்பில் தான் போகும். சப்போஸ் அதை மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு ரெக்கார்டிங் செஷன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாம் வந்து சப்போஸ் தள்ளி போனுச்சுனாலும் அது வரைக்கும் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். லைவ் செஷனாக போகும். ஓகேங்களா. ஸோ அதே போல் இந்த குரூப் 4 எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னுமே வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கிளாஸஸ்க்கான டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போவோம். ஓகேங்களா. ஸோ நாங்கள் சொல்கிறத மட்டும் நீங்கள் படித்தாலும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாலும் போதும். ஸோ அதனால் நான் வந்து குரூப் 2A ப்ரிலிம்ஸை கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நாங்கள் சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா போதும். நாங்கள் கிளாஸஸ் கொண்டு போவோம். நீங்கள் அதை மிஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதே போல் இந்த டைமுக்கு தான் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணுங்கிறது ரூல்ஸ் கிடையாது. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போலாம் அட்டன் பண்ணிக்கலாம். அதே போல் ஆனால் அதை படித்தா போதும். நாங்கள் கிளாஸஸ்லேயே எல்லாமே வந்து முடிச்சு கொடுத்துருவோம். அந்த கிளாஸஸை தாண்டி உங்களுக்கு டெஸ்டஸே தேவை கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு 45 டெஸ்டர்ஸ் இருக்குது. அது இல்லாத தமிழுக்கு ஒவ்வொரு அழகுலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புக்கும் தனி டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஸ்கெடியூலில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஜாயின் ஆகிறவங்க ஃபாஸ்ட்டாக இந்த நம்பருக்கு ஜாயின் பண்ணி இந்த 3 டேஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். பால் கூட்டல் ஊறும் இதை சேர்த்து எழுதுகிறப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, பால் ஊறும். ஓகேங்களா. ஆன்சர் என்ன வருது? ஆப்ஷன் பி, பால் ஊறும். அடுத்து கவனிங்க, வான் கூட்டல் ஒளி சேர்த்து எழுதும்போது வானொலி. கல் கூட்டல் தீது சேர்த்து எழுதுகிறப்போ கக்ரீதுன்னு கிடைக்கும். கலன் கூட்டல் ஏரி சேர்த்து எழுதும்போது களம் மேரி. பெயர் அறியா இதை எப்படி பிரிக்கலாம்? பெயர் கூட்டல் அறியா. நீள் உழைப்புனா இதை எப்படி பிரித்து எழுதலான்னா நீள் கூட்டல் உழைப்பு. பாருங்க, பாடான் திணை. பாடான் திணைனா என்னது?
ஒரு ஆண் மகனுடைய பாடுதலுக்குரிய கருப்பொருட்களை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பாடான் திணைன்னு சொல்லுவோம். அவனுடைய வீரம், கொடை, புகழ் அனைத்தையும் பாடுறது. ஸோ அதை எப்படி பிரிக்கலாம்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணைன்னு பிரிக்கலாம். அல் இதுக்கான எதிர்ச்சொல். அப்போ அல்லுனா பொருள் இரவு, அப்போ எதிர்ச்சொல் பகல். அதே மாதிரி ஐயம்னா என்னன்னா தெளிவு, இதுதான் எதிர்ச்சொல். ஐயம்னா அச்சம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போது அதுக்கு எதிர்ச்சொல் தெளிவு. பொருந்தா சொல்லை கண்டறிக. அகத்திணை அல்லாததை. அகத்திணையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இதெல்லாம் வரும். காஞ்சி வராது. அது பார்த்திங்கன்னா புறத்திணையில் வந்துடும். அடுத்து தவறான இணையை கண்டறிக. சிலை, வில். ஓகே. புல்னா பறவை, கரெக்டு. தெவுனா பகைமை. சேர்ந்தன அப்படின்னா சேர்ந்தனன்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் தவறு. அடுத்து கவனிங்க. பொருந்தா இணையை கண்டறிக. கொற்றவை கிணறு. ஓகே. முருகன் சுனைநீர். திருமால்னா காட்டாறு. அடுத்து பாருங்கள் இந்திரனுக்கு செங்கல் நீர்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. ஒவ்வொரு கடவுளுக்கும் உரிய இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. விளம்புதல், செப்புதல், மொழிதல் இது எல்லாமே ஒரே மீனிங்கை குறிக்கும். ஓகேங்களா? சொல்லுதல் அப்படிங்கிற மீனிங்கை குறிக்கும். கேட்டல் அப்படிங்கிறது பொருந்தாதது. அடுத்து பாருங்கள் பொருந்தா இணை இது. தூருனா புதரோட அடிப்பகுதி, கரெக்டு. வெங்கலினா காய்ந்த களி. செம்மல்னா வாடிய பூ. கொழுந்தாடைனா காய்ந்த கட்டைன்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் தவறானது. உங்களுக்கு 10th தமிழ் புக்கில் இருக்குது. அடுத்து பாருங்க பொருந்தா சொல்லை கண்டறிக. ஏரி, குளம், ஆறு இது எல்லாமே நீர்நிலை. குணம் அப்படிங்கிறது தான் பொருந்தாது இருக்குது. சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை இதில் பொருந்தா சொல் என்னன்னா இது எல்லாமே அந்த வாடிய நிலையை குறிக்குது. கடலைங்கிறது தானியத்தை குறிக்குது. ஸோ பொருந்தாதது ஆப்ஷன் சி. வலுவற்ற தொடரை கண்டறி. அப்போ பாருங்கள் செலியன் ஆண் அப்படிங்கும்போது வந்தான் அப்படிங்கிறதான் வரணும். இது கரெக்ட். இங்கே வந்தால், வந்தது, வந்துட்டான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தவறு. சோறு மரபு சொல் பாருங்க. சோறு உண்டான். முறுக்குனா தின்றான். தண்ணீர் குடித்தான். பால் பருகினான். இப்போ என்ன ஆப்ஷன் வரும்? சி. 4 1 2 3. மரபு பிழை இல்லாத தொடர் எது? கோழி அப்படின்னா கொக்கரிக்கும் இல்லைங்களா? சேவல்னா கூவும். நாய் குறைக்கும். அப்போது காகம் கரையுங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டி. சந்திப்பிழையற்ற தொடர் இது. எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே எப்படி வரணும்? எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் இச்சு வரணும். அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம். மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. இதுதான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சி. இங்கே பாருங்கள் பாய் என்பது படுக்க பயன்படுவது, தவறு. அடுத்து பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். குழந்தைக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு. ஆகாசத்தில் பற்றி பறந்தது. ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேனுங்கிறதான் கரெக்ட். ஆப்ஷன் டி. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கூறுக. அந்த காட்சியை பார். அப்போ இங்கே இக்கு வரணும், இங்கே இப்போ வரணும். இங்கே பாருங்கள் இங்கே இப்போ வந்திருக்கு, இங்கே வரலை. இங்கே எதுவுமே வரலை. இங்கே மட்டும் வந்திருக்கு, இங்கே வரலை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சந்திப்பிழை இல்லாத தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க? மெட்டுக்கு பாட்டு பாடு. ஸோ 2 இப்போ வரணும். ஆப்ஷன் பி. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. காலிங் பெல்னா அழைப்பு மணி. அழுத்தினான் கடியன், தப்பு. மாதவன் ஷாப்பிங் சென்றான். ஸோ இது பாருங்கள் தப்பு. கமலா மில் குடித்தாள். பால்னு வரத்துக்கு தப்பாக வந்திருக்கா? மாலையில் விளையாடிது தான் கரெக்டாக பிறமொழி சொல்லற்றதாக இருக்குது. ஆப்ஷன் டி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். பயணப்படகுகள் தான் என்ன வரும்? ஃபெரிஸ். கடற்பயணம்னா வயேஜ். கலப்படம்னா அடல்ட்ரேஷன். பண்டம்னா கமோடிட்டி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 3 4 2 1. மொழி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருள் எறிதல். வெறிக்கமல் கலனியுள் உளுணர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன வரும்? என்னன்னா மணங்கவலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர். ஆப்ஷன் ஏ. ஒளி வேறுபாடு கவனிங்க. அறிந்து சரியான பொருளை எழுதுக. இந்த கூரைனா வீட்டோட கூரையை குறிக்கும். இந்த கூரைனா புடவையை குறிக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. மதி அப்படின்னா இதுக்கான தவறான பொருள். மதினா அறிவு, நாணம், நிலவுங்கிற பொருள் இருக்குது. பகலவன்கிறது தவறு. வேலம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சிங்கம். அடுத்து கவனிங்க. வேலம்னா யானையை பொதுவில் குறிக்கும். பிடி, களிறு, பெண் யானை இதெல்லாம் கரெக்டு. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஓடினான் இதுக்கு வேர்ச்சொல் ஓடு. சொன்னார் இதுக்கு வேர்ச்சொல் சொல். அடுத்து கொடு இதோட தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. அழுத்தல்ல வரணுமா? கொடுத்தல். தருகின்றனர்
இதுக்கு வேர்ச்சொல் இந்த வினைமுற்றை கொடுத்துட்டு வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ தா. அகரவரிசையில் எழுது. அகரவரிசை அப்போ இங்கே எல்லாமே கொடுத்துருக்கிறது உயிர் எழுத்து தான். அப்போது அன்பு, இரக்கம், அதுக்கடுத்து ஐந்து, அடுத்து ஓ, ஒழுக்கம், அடுத்து பெரிய ஓசை. ஆப்ஷன் பி. அடுத்த அகரவரிசை பாருங்கள், இங்கேயுமே எல்லாமே உயிர் எழுத்துக்கள் தான். அப்போது ஃபஸ்ட்டு ஆடு, இரக்கம், ஈதல், ஊக்கம், எளிமை. அகரவரிசை இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெய் எழுத்துக்கள் வந்திருக்கு, உயிர்மெய் எழுத்துக்கள் வந்திருக்கு. எல்லாமே எதுவும் காவரிசை. அப்போ ஃபஸ்ட்டு சின்ன கா, கற்றல், காணுதல், கிளி, கீசு, கொம்பு. ஆப்ஷன் ஏ. அகரவரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கவனிங்க, அலுவலர். இப்போது இங்கே அகரவரிசைங்கும் போது இப்போ ரெண்டுமே கலந்து வந்ததுன்னா உயிரெழுத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதுக்கடுத்து தான் உயிர்மெய் எழுத்துக்கள். அப்போது கவனிங்க, அலுவலர், மக்கள், மாந்தர், மொழின்னு இருக்கா. ஃபஸ்ட்டு ஆ வரிசை எழுத்து. அப்போ அலுவலர், அடுத்து மக்கள், மாந்தர், மாக்கு அடுத்து தான் மொழி. ஆப்ஷன் பி. அடுத்து வந்து கவனிங்க, அகரவரிசையில் எழுதுக எல்லாமே உயிரெழுத்து. அப்போ ஃபஸ்ட்டு அன்பு, ஆடு, அடுத்து ஊக்கம், அடுத்தது ஏ ஒரு ஏது, அடுத்து அவ்வை. அடுத்து அகரவரிசை எல்லாமே வந்து வா வரிசையிலே வந்திருக்கு. அப்போது வம்பு, வாக்கு, விசை, வீழ்ச்சி. அடுத்து பாருங்கள், எல்லாமே தா வரிசையில் வந்திருக்கு. இப்போது தாண்டுதல், துன்பம், தூண், தே வரிசையாக தான் போகணும். ஆப்ஷன் சி. சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்குக. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். அப்போ எப்படி சொல்லணும்? சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். ஆப்ஷன் ஏ. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பிறருக்காக உழைத்து புகழ் பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் அப்படி சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டில் பாருங்களேன், புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளனர் பிறருக்காக. உழைத்து புகழ் பெற்றது உள்ளனர் சான்றோர்களே. இதெல்லாம் தப்பாக இருக்குது பாருங்கள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து சொன்னால் அது என்ன விடை? மறை விடை. விடை வகையை கண்டறிக. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொன்னால் அந்த கேட்ட கொஸ்டின்லேயே எடுத்து ஆன்சர் கேட்குறாங்க பாருங்கள். அப்போது வினா எதிர் வினாதல் விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். அப்போ கொஸ்டினாக கேட்டால் தேவநேய பாவாணர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அப்போ அதுக்கு ஆன்சர் மொழி ஞாயிறு வருதா? அடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தான் கேட்போம். அப்போ தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர்? ஆப்ஷன் பி. இரு வினைகளோட பொருள் வேறுபாடு கேட்டிருக்காங்க பாருங்க. பணிந்து, பணித்து. பணிந்துனா இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர்னா கட்டளையிட்டாங்க. இந்த பணிந்துனா அடக்கமாக போகிறது. ஓகேங்களா? இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். மாறு, மாற்றி. மாறுனா மாறு வேடம் இருக்குல்ல, அதை குறிக்கிறது. மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டார். இது வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டதுன்னு அர்த்தம். ஓகே, ஆப்ஷன் ஏ. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உவமை கூறும் பொருள். உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படை தன்மையாக. ஆப்ஷன் டி. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இதுக்கான உவமை கூறும் பொருள் எதிர்பாரா நிகழ்வு. கிணறு வெட்டலான்னு போகிறோம், அங்கே பூதம் கிளம்பி வருதுன்னா அது எதிர்பாரா நடக்கிற விஷயம் தானே. அடுத்து கவனிங்க, சரியான விடையை பொறுத்துக்க. ஏவு ஊர்த்தி லான்ச் வெஹிக்கல். ஏவு கணைனா மிசைல். பதிவிறக்கம் டவுன்லோட். கடல் மைல்னா நாட்டிக்கல் மைல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 1, 2, 3. கன்சியூமர் என்டர்பிரனர். கன்சியூமர்னா நுகர்வோர், என்டர்பிரனர்னா தொழில் முனைவோர். ஆப்ஷன் பி. நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலைவலிக்கும் அப்படின்னு சொன்னால் அது என்ன விடை? உருவது கூறல். இப்போ நான் சொல்கிறேன், போய் அந்த வேலையை செய்யணும்னு சொல்லும் போதே எனக்கு அதை செஞ்சுட்டா இது வந்துரும்னு சொன்னால் அது வரத்துக்கு முன்னாடியே சொல்கிறது. அப்போது உருவது கூறல் விடை. ஒருவேளை நீ படிக்கவில்லையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இப்போ தலைவலிக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நடந்திருக்கிறத சொல்கிறது. ஓகேங்களா? அப்போது அதை என்னென்னு சொல்லுவோம்னா உற்றது உரைத்தல் விடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணைய வெளி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சாஃப்ட்வேர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மென்பொருள். சரியான ஊர் பெயர்களின் மருவு. நெல்லை பாருங்க, திருநெல்வேலியா. புதுச்சேரினா புதுவையா. கும்பை கும்பகோணம்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் தவறு. இப்போ சரியானது என்ன? உதகை உதகமண்டலம்ங்கிறதான் கரெக்டாக இருக்குது. அடுத்து கவனிங்க, வானவன் மாதேவி. இந்த ஊர் பெயரோட மருவு மானாம்பதி. நிறுத்த குறிகளில் இது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வரும். படிக்கிற பையன்கள் இதை
கட்டிக்கிட்டா கமா பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம். இரட்டை மேல்கோள் குறி வரணும். ஓகேங்களா, ஆச்சரியக்குறி கொடுத்து அதுக்கு மேலே இரட்டை மேல்குறி என்றான். ஓகே, கமா தாயத்து விற்கிறவன். தாயத்து விற்கிறவன் வந்து இப்படி சொன்னாங்கிற விஷயம். ஸோ அப்போ ஃபுல் ஸ்டாப். ஒவ்வொரு சென்டென்ஸும் முடிகிறப்போ ஃபுல் ஸ்டாப் கொடுத்தே ஆகணும். அடுத்து கவனிங்க, பின்வருவனவற்றில் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளது? வீட்டிற்கு வருபவர்களை கமா ஒற்றை மேற்குறி வாங்க வாங்க கமா உட்காருங்க. அடுத்து வந்து இதை கொடுத்துட்டு அம்மா வந்திடுவாங்க என்று வரவேற்பாள். ஃபுல் ஸ்டாப். சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடுக்க. பதில் சொல்லுச்சி, இதெல்லாம் பாருங்க. கிராமத்து வழக்கு சொன்னியா, சொல்லிக்கினியா, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வட்டார வழக்குகள். அப்போது பதில் சொல் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. மணி நேற்று பள்ளிக்கு வந்தியா, வந்துட்டியா, வந்திக்கின, இப்படிலாம் இருக்குது. இது என்ன? இதெல்லாம் வந்து ஒரு முறையற்ற பேச்சு எழுத்து. இதெல்லாம் பேச்சு வழக்கில் சொல்கிறது. அப்போது சரியாக இருக்கிறது மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயாங்கிறதா எழுத்து வழக்கு. சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துக. எருது, இதுக்கு பெண்பால் என்ன வரும்? பசு. களிறுனா பிடி. கலை அப்படின்னா கலைக்கு வந்து பிணை அப்படின்னு வரும். கடுவன்னா மந்தி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 3142. ஒரு தொடரில் 2 வினைகள் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. மலைக்காற்று வீசியதுனால பூவோட இதழ்கள் விரிந்தன. இந்து வரணும். மயில் தோகையை விரித்ததுன்னு சொல்லணும். இப்போது இந்த இடத்துல வந்து பூவின் இதழ்கள் விரித்தன அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, பூவின் இதழ்கள் குவிந்தன அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ 2 ஒரே இதாக வரணும். அப்போ விரிந்தன, மயில் தோகையை விரித்தது, மலைக்காற்று வீசினதுனால. அப்போது இந்த சென்டென்ஸ்க்கு பொருந்துற மாதிரி மீனிங்காகவும் இருக்கணும். பொருத்தமான காலம் கண்டறிக. வீட்டிலேயே இருந்தேன். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலம் சொல்கிறாங்க, இல்லை இறந்த காலம். நாளை வருவேன், இது எதிர்காலம். வெற்றி பெற்றேன், இது இறந்த காலம். விளையாடுகின்றேன், கின்றுலாம் வந்தால் நிகழ்காலம். அப்போது விளையாடிக்கிட்டு இருக்கான், அப்போது நடந்துக்கிட்டு இருக்காது, நிகழ்காலம். இதுதான் கரெக்ட், ஆப்ஷன் டி. பொருத்தமான காலம் அமைத்தல் தவறான இணை கேட்டிருக்காங்க. வாழ்வான் எதிர்காலம் கரெக்டு. வீழ்கிறான் நிகழ்காலம், அப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. வெல்வாள் நடக்கும் அப்படின்னு அர்த்தம், அப்போ எதிர்காலம். வருவாள் அப்படின்னா இதுவும் என்னது எதிர்காலம் தான், ஆனால் நிகழ்காலம்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு. வினா எழுத்துக்கள் நம்மளுக்கு மொத்தம் 5 இருக்குது இல்லைங்களா? என்னென்ன இருக்குது? ஏ, யா, ஆ, ஓ, பெரிய ஏ. மொத்தம் 5 இருக்குது. இந்த ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஏ, யா, ஆ, இந்த 3 எழுத்துக்கள் தான். இந்த 3 எழுத்துக்கள் கொடுத்துருக்கிறதுல கரெக்டு. கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினா சொல்லை தேர்ந்தெடு. பாட்டுக்குரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? பாட்டுக்குரு புலவன் அப்படின்னு பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கலாமா? அடுத்து வந்து எப்படி கேட்கலாம்? பாட்டுக்குரு புலவன் என பாரதியார் எப்படி பாராட்டப்படுகிறார் அப்படி கேட்கலாம். பாரதியார் எவ்வாறு பாராட்டப்பட்டார் அப்படின்லாம் கேட்கலாம். ஆனால் பாரதியார் ஏன் பாட்டுக்குரு புலவன்னு பாராட்டப்பட்டார்னு இங்கே கேட்டால் அதுக்கு ஆன்சர் இல்லை. ஸோ அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் சி. அடுத்து வந்து பாருங்கள், தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிக. அதிகளவில் மரங்களை வளர்ப்போம், ஆக்கையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இது என்ன வந்து இணைப்பு சொல்ல ஒரு மீனிங் இருக்குது? இதுதான் தப்பு. அதிகளவில் மரங்களை வளர்ப்போம், அதிகளவில் மரங்களை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன போடணும்? இது ஒரு ரீசனாக இருக்குது. ஏனெனில் வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படையாக இருக்குது. அப்போ ஏனெனில்னு போடணும். அப்போ இது தப்பு. நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அதனால் பள்ளிக்கு விடுமுறை. இந்த ரீசனுக்கு இது கரெக்டாக இருக்குது. எழிலன் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். அவருக்கு எளிமைனா பிடிக்கும், அதனால் அவர் என்ன பண்ண மாட்டார்? மகிழுந்தில் பயணம் செய்கிறத விரும்ப மாட்டார். கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள். இன்னொரு விஷயத்த சொல்கிறோம், இதோட கண்டினியூஸாகவே மேலும் இதோட தொடர்புடைய விஷயத்தையே சொன்னோம்னா அப்போ மேலும்ங்கிறத சேர்க்கணும். மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
ஓகே, இந்த விஷயம்லாம் ரூல்ஸ் தெரிஞ்சு தான் போடணுங்கிறது அவசியம் கிடையாது. அந்த சென்டென்ஸை நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே ஒவ்வொரு இணைப்பு சொல்லியும் போட்டு உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்களேன், முருகன் படித்து முடித்து விட்டான், டேஸ் முகிலன் படிக்கவில்லை. இப்போது கவனிங்க, முருகன் படித்து, இப்போ இங்கே வேற கொடுத்துருக்காங்க 2 பேர், நல்லா கவனிங்க. முருகன் வந்து படித்து முடிச்சுட்டான், முகிலன் படிக்கலை. அப்போ இந்த இடத்துல நான் என்ன போடலாம்? முருகன் படித்து முடித்து விட்டான், அதனால் முகிலன் படிக்கவில்லை அப்படின்னு என்னால் போட முடியாது. ஏன்னா 2 பேரும் வெவ்வேறு. இப்போது முருகனையே சொல்லியிருந்தாங்கன்னா முருகன் படித்து முடிச்சுட்டான் அதனால தான் அவன் இப்போ படிக்காத இருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அதனால்னு போடலாம். ஆனால் இங்கே 2 பேரும் வெவ்வேறுத்தவங்க. முருகன் வந்து படிச்சுட்டான் ஆனால் முகிலன் படிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஆட்சியாளர், இதுக்குரிய தொழிற்பெயர் விகுதி என்ன வரும்னா ஆட்சி. சி, என்னடா இது தொழிற்பெயர் விகுதினா அல்லுத்தல் மட்டும்தானே வரும், என்ன சீன்னு சொல்கிறாங்க? எஸ், நம்மளுக்கு தொழிற்பெயருக்கு அல்லு, தள்ளு, சி, வை, பூ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர் விகுதிக்கு வரும், கை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை சிங்கிறதும் தொழிற்பெயர் விகுதி தான். அடுத்து கவனிங்க, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக. கபிலர் திறமையானவர் என்று குமரன் இருக்கு. அப்போ எப்படி மாற்றணும்? கபிலர் திறமையானவர் என்று குமரனால் தெரியும், இல்லை குமரனை தெரியும், குமரனது தெரியும். இதெல்லாம் கரெக்டாக வரல பாருங்கள். குமரனுக்கு தெரியும் 4ஆம் வேற்றுமை உருப கொடுக்கும்போது தான் கரெக்டாக வருது. கடை என்பதன் சரியான இருபொருள். கடைனா இறுதி. இப்போ கடைப்போலின்லாம் பார்க்குறோம்ல, கடைச்சங்கம், கடைப்போலி அப்படின்னா அது இறுதி, முடிவுங்கிறத குறிக்கும். ஓகே, இப்போ முடிவு. இன்னொன்று என்னது? அங்காடிங்கிற பொருளையும் குறிக்கும். அடுத்து 6, இதுக்கு 2 பொருள் என்ன? நம்பர்ஸில் இருக்கக்கூடிய 6, எண்களின் 6, அடுத்து காவிரி 6, இந்த பாயக்கூடிய 6ஐயும் குறிக்கும். அடுத்து குறில் நெடில் மாற்றம், சரியான பொருள் வேறுபாடு அறிந்து தெரிவு செய்க. ஸோ கவனிங்க, ஃபஸ்ட்டு சிற்பி. சிற்பி அப்படின்னா எதை குறிக்குது? இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சரியான பொருள் வேறுபாடு அறிந்து எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிற்பி. சிற்பி அப்படின்னா சிலைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, சிற்பம்னா தான் சிலை, சீலைனா துணி. இது கரெக்டு, இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. சிற்பம்னா சிலை கரெக்டு, துணினா சீலை. அப்போது செகண்டு தான் கரெக்டாக இருக்குது, ஆப்ஷன் பி. வில்லுனா சிலைன்னு சொல்லக்கூடாது, சீலைனா அம்பும் வராது, இதுவும் அப்படி தான். அப்போது கரெக்டாக இருக்கிறது செகண்டு மட்டும். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனிங்கள, தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. இப்போது இது புக்கில் தான் இருக்குது. அப்போது கரெக்டாக எப்படி வரும்? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு, ஆப்ஷன் சி. கூற்று 1 பாருங்களேன், நாட்டை கைப்பற்றல், மஞ்சள் நிறம் கொண்ட மலர், கொடி வகை. அடுத்து கூற்று 2, நிறை மீட்டலுங்கிறது நீலம் கலந்த சிவப்பு மலர், செடி வகைன்னு சொல்கிறாங்க. அடுத்து கூற்று 3, எதிர்த்து போரிடுவது, நீல நிறமலர், அது வந்து ஒரு குறுமர வகையை சார்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 4, கோட்டையை கைப்பற்றலுங்கிறது வெண்ணிறமாக இருக்கும், இது செடி வகையை கேட்டிருக்காங்க. இது எல்லாமே எதில் இருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புறத்திணைகள் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் வரக்கூடியது. அந்த புறத்திணையில் வரக்கூடிய நொச்சி, காஞ்சி, உளினை, ஸோ இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா? அதோட நிறத்தை வந்து கொடுத்தும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது என்னென்னா கூற்று 3 தான். எதிர்த்து போரிடுவது நீல நிறமலராக இருக்கும். அப்போது கவனிங்க, எதிர்த்து போரிடுவது அப்படிங்கிறது இது காஞ்சி திணை. ஓகேங்களா? ஸோ அப்போது காஞ்சி அப்படிங்கிறது நீல நிறமலராக இருக்கும், அது வந்து ஒரு குறுமர வகையை சார்ந்தது, இது கரெக்டு தான். நாட்டை கைப்பற்றல், அப்போது நாட்டை கைப்பற்றல் அப்படிங்கிறது எதுக்கு வரும்? நாட்டை கைப்பற்றல் அப்படிங்கிறது, ஸோ அப்போ வந்து கவனிங்க, இப்போது எதிர்த்து போரிடுவது அப்படிங்கிறது என்னது? காஞ்சி திணை. தன்னோட நாட்டை வந்து கைப்பற்ற வந்த ஒரு மற்ற நாட்டு அரசனோட காஞ்சி பூவை சூடிக்கிட்டு போய் எதிர்த்து போரிடுவாங்க, இது கரெக்டு. அதே மாதிரி வந்து பாருங்கள், நாட்டை கைப்பற்றுதல் அப்படிங்கிறது எதுக்கு வரும்? இது வந்து உளினை திணைக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இது வந்து தவறாயிருக்கு. அடுத்து வந்து கவனிங்க, நிறை மீற்றல். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க? வெற்றியில் நிறைய வந்து கவர்ந்துட்டு போவாங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கரந்தையில் போய் அந்த கவர்ந்துட்டு போன அந்த நிறைய மீட்டுக்கிட்டு வர்றது தான் கரந்தை. ஓகேங்களா? அடுத்து கோட்டையை கைப்பற்றல். கோட்டையை வந்து கைப்பற்றல் அப்படிங்கிறது இதுவும் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போது சரியானது என்னென்னா ஆப்ஷன் சி, அதாவது ஆப்ஷன் டி கூற்று 3 மட்டும் சரி. மூதுரை குறித்த
கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறுவரை கரெக்டு. இந்நூலின் 31 பாடல்கள் இருக்குது கரெக்டு. மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் அப்படிங்கிறது தான் இந்த மூதுரையில் வரும். கற்றவரை விட மன்னரே சிறந்தவர்னு சொல்லப்படலை. ஸோ இந்த வரி தப்பு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெம்பர்ஸ்ட்னா பெருங்காற்று. அடுத்து வந்து பாருங்கள், சரியான இணையை தெரிவு செய்க. புதர் அப்படின்னா தீக்கர், இதுதான் கரெக்டு. பள்ளத்தாக்குனா ரிட்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தவறு. அடுத்து வந்து பாருங்கள், சமவெளினா லோக்கஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. மலைமுகடு அப்படின்னா ட்ரைபுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலி, சமவெளினா பிளைன், மலைமுகடுனா தான் ரிட்ஜ் அப்படிங்கிறது வரும். ஓகே. மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. இதில் எது இருக்குது? வீணா தான் மலரை குறிக்கும். ஆப்ஷன் ஏ. வள்ளுவர் பெரும்புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும்? பெரும்புகழை உடையவர், அப்போ உடைமை பொருளில் வரும். அடுத்து கவனிங்க, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. வெறிக்கமல் கழனியுள் உளுணர் வெள்ளமே, இவ்வடி உணர்த்தும் பொருள் எது? முன்னாடியே பார்த்தோமா, மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள். ஆமா என்னும் கலை சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆமா அப்படின்னா காட்டு பசு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாரணம்னா இதுக்கான பொருள் யானை. ஆளினா இதுக்கான பொருள் என்ன? கடல், மோதிரம் இதெல்லாம் குறிக்கும். இங்கே கடல் தான் இருக்குது. ஆடுக்கு கூட்டு பெயர் என்ன? தொகை மரபில் வரும். ஆட்டு, மந்தை. வன்தொடர் குற்றியலுகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே கவனிங்க, முதுகு, வரலாறு இதெல்லாம் உயிர் தொடர் குற்றியலுகரம். நெஞ்சு இரும்புன்னு வந்திருக்கு, நனன நமன. அப்போ இது என்னது? மென்தொடர் குற்றியலுகரத்துக்கு சொல்லலாம். எஃகு, அஃது, அக்கு வந்திருக்கு ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அப்போ பாருங்க, வன்தொடர்னா கசட தபர, அப்போது காப்பா வந்திருக்கு. இதுதான் வன்தொடர் குற்றியலுகரம். ஆப்ஷன் பி. யாப்பிலக்கணத்தின் படி மூவகை எழுத்துக்கள் யாவை? என்னென்ன இருக்குது? குறில், நெடில், ஒற்று. ஒன்று கூட்டல் உயிர், இதை சரியான எண்ணடையா எப்படி பிரிக்கலாம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதை வந்து பார்க்கும்போது ஓர் உயிர் அப்படின்னு இருந்தால் தான் அதை ஒன்று கூட்டல் உயிர் அப்படின்னு சொல்லி பிரிக்க முடியும். ஓகேங்களா? எண் அடிப்படையில் வந்து பிரிச்சிருக்காங்கன்னா ஓர் உயிர் அப்படின்னு வரணும். ஒருலாம் போடக்கூடாது. ரெண்டுக்குமே ஒன்றுங்கிறதா மீனிங். ஆனால் ஓர் உயிர்னு தான் பிரிக்கணும். இரண்டு கூட்டல் எழுத்து சேரும்போது ஈரெழுத்துன்னு வரும். அணங்கு அப்படின்னா பொருள் தெய்வம். மாக்கால் அப்படின்னா என்ன வரும்? மானா பெருசு அப்படின்னு ஒரு தொப்பை, பெருங்காற்று. மண்ணீர் அப்படின்னா கடல், முன்னீர்னு வரணும். தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க, முன்னீர்னா கடல், கயம்னா நீர்நிலை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 3, 4, 1, 2. அடுத்து பாருங்க, சொல் பொருள் பொறுத்துக்க. கொடியனார் அப்படின்னா மகளிர், இசைனா புகழ், மறுப்பு அப்படின்னா கொம்பு, மால்வரை அப்படின்னா என்ன வரும்? பெரிய மலை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 3, 4, 2, 1. இதில் வரை அப்படின்னா மலைங்கிறது ஒரு கொஸ்டின். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். அப்போது கவனிங்க, மனிதர்கள் இங்கே பன்மை வந்துருச்சு. இப்போது தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் அப்படின்னு வரணும். இங்கே மனிதன்னு ஒருமையில் கொடுத்துட்டு இங்கே பன்மையில் கொடுத்துருக்காங்க. இங்கே மனிதர்கள் அப்படின்னு ஒருமையில் கொடுத்துட்டு பன்மையில் கொடுத்துட்டு இங்கே ஒருமையில் கொடுத்துருக்காங்க. மனிதர்கள் பன்மையில் கொடுத்துட்டு இங்கே வந்து பாருங்கள் செல்கிறார்கள் அப்படின்னு இதுவும் இங்கே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக இதெல்லாம் பன்மை கொடுத்துட்டு இங்கே ஒரு ஊர்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஊர்களுக்குங்கிறது பன்மை. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? பல ஊர்களுக்கு அப்படின்னு வரணும். ஸோ அதனால் இது தப்பு. அதனால் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன அப்படின்னு வரணும். பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் பன்மையில் வந்திருக்கும் போது உள்ளன அப்படின்னு வரணும். ஆப்ஷன் ஏ. கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. மலை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆள் மனத்தில் கப்பல் இடம் பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பிய காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம்.
ஸோ அப்போ மலை அப்படின்னா குழந்தைகளுக்கு நினைவுக்கு வருவது என்னென்னு பார்த்தோம். ஆப்ஷன் பி காகித கப்பல்னு அதிலே சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. அடுத்து வந்து கவனிங்க. பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தாங்க? கப்பல் கட்டும் கலையில். தமிழர்கள் வந்து கப்பல் மூலமாக வெளிநாடுகளுக்கு வந்து போனாங்க இல்லையா, அதுக்கு சான்று என்னது? இலக்கியங்களில் இருக்குன்னு அதில் இருக்குது. நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் வந்து கடற்பயணத்தை என்னன்னு சொல்லுது? முன்னீர் வழக்கம். ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து கவனிங்க. பொய் அகற்றும். இதை எப்படி பிரித்தெழுதலாம்? பொய் கூட்டல் அகற்றும். செந்தமிழ், இந்த சொல்லை எப்படி பிரித்தெழுதலாம்னா செம்மை கூட்டல் தமிழ். 8 கூட்டல் திசையை சேர்த்து எழுதும்போது 8 திசை. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் திசைக்கு பின்னாடி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 8, 10 அப்படிங்கிற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும். 8, 10 அப்படிங்கிற எண்ணு பெயர்களில் தவிர மற்ற எந்த எண்ணு பெயர்களையும் வல்லினம் மிகாது. அப்போது 8 திசைன்னு வரும். அடுத்து அருகுற. எதிர்ச்சொல் தொலைவில். அருகுறனா அருகில்னு பொருள். அணுகு அப்படின்னா பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அணுகுனா எப்படி சொல்கிறது? சேர் அப்படிங்கிற இதை குறிக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போது விலகு எதிர்ச்சொல். பொருந்தா சொல்லை கண்டறிக. உயர்திணைக்குரியதல்லாத பால் வகையை கண்டறிக. ஸோ உயர்திணை அப்படின்னா என்னது? மொத்தத்தில் மனிதர்களை குறிக்கும். அக்ரிணைனா 5 அறிவில், ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய உயிர்களையும் மற்றும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும். அப்போது இதில் உயர்திணைக்குரியதல்லாத பால் வகை. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆண் பால், பெண் பால், பலர்பால், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயர்திணையில் வரும். ஒன்றன் பால் பலவின் பால் அக்ரிணையில் வரும். அடுத்து கவனிங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. கொழுந்து வகை அல்லாததை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதில் வேப்பங்கொழுந்து கரெக்டு தான், நெல் துளிர் கரெக்டு தான், பனங்குருத்து கரெக்டு தான். பொருந்தாதது ஆப்ஷன் ஏ கீரை தண்டு. நெக்ஸ்ட் பாருங்க. பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர். அரிக்குமேடு அகழாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தது. கரெக்டு தானே. புறப்பொருள் வெண்பாமாலை எனும் இலக்கண நூலிலும் ஏறுகோளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டு. முல்லைக்கல்லிலையும் சொல்லியிருப்பாங்க. 8, 10 இந்த எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். 8, 10 அப்படிங்கிற எண்ணு பெயர்களுக்கு தவிர மற்ற எண்ணு பெயர்கள் தான் மிகாது. 8, 10 மிகுன்னு பார்த்தோம். அப்போ இதுதான் தவறானது. பட்டி மண்டபம் பற்றிய செய்தி மணிமேகலையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி ராங். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சோறு அப்படின்னா எப்படி வரணும்? உண்டான். பால் அப்படின்னா பருகினான். அம்பு எய்தான் அப்படின்னு வரணும். கூடை அப்படின்னா முடைந்தான். இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. மரபு பிழையற்ற அதை எடுத்து எழுதுக. எருது எக்காலமிடும். இதுதான் கரெக்டாக இருக்குது. கோழி என்ன பண்ணும்? கொக்கரிக்கும். மயில் என்ன பண்ணும்? அகவும். அதே மாதிரி காகம் என்ன பண்ணும்? கரையும். சப்போ இதில் சரியாக இருக்கிறது எதுனா ஆப்ஷன் ஏ. கொடிக்கட்டி பறத்தல் அப்படின்னா இந்த மரபு தொடர்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. புகழ்பெற்று விளங்குதல். ஆப்ஷன் பி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்டினென்ட் அப்படின்னா அதுக்கான தமிழ் சொல் கண்டம். கான்வர்சேஷன்னா உரையாடல். ஆர்டோகிராஃபினா என்ன? எழுத்திலக்கணம். அடுத்து பாருங்க. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கவனிங்க. கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். கணினி அப்படின்னு வரணுமா? கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். இங்கே எப்படி சொல்லணும்? திருமணம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போது அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? பிறமொழி சொற்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசான் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்கள் இருக்குது. அப்போது பிறமொழி சொற்கள் கலவாத தொடர். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதில் கொடுத்துருக்க ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். உடலின் உறுப்பு. இதோட பொருள் வேறுபாடு அறிந்து, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல்னு கேட்டிருக்காங்க. இதில் எது உடல் உறுப்புனா இந்த தலை, சிரம். ஸோ இதுதான் உடல் உறுப்பு. ஓகேங்களா. அறிவு பகுதி. ஸோ இதுக்கு எந்த பொருள் வரும் அப்படின்னு பாருங்கள். எந்த பொருள் வரும்னா கலை. இதுதான் அறிவு பகுதியை குறிக்கும். இந்த கலைனா நீக்குதல் அப்படிங்கிறத குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ அப்படிங்கிற தவறான பொருள். ஈ அப்படின்னா உயிரெழுத்து இருக்குது. ஒரு வகை பறவைங்கிறத குறிக்கும். ஈதல் பகிர்ந்து கொடு அப்படிங்கிறத குறிக்கும். ஈகை அப்படிங்கிறத. அப்போது அணிகலன்கிறதா பொருந்தாதது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இப்போ வடு, மூசு, குறும்பை, கச்சல் இந்த சொற்கள் எல்லாம் எதை குறிக்கும்னா பிஞ்சு வகையை குறிக்கும். வயல் இதுக்கான பொருள் பலனம், செய்.
இது வயலை குறிக்கும். இதில் காணி குறிக்கும், ஆனால் கனல் கிடையாது. இதில் கழனி குறிக்கும், ஆனால் சுடர் கிடையாது. ஓகேங்களா? கேட்டான் அப்படிங்கிற சொல்லோட வேர் சொல் கேட்டிருக்காங்க. என்ன வரும்? கேள். அடுத்து பாருங்க, பாடு, இதோட தொழிற்பெயர் பாடுதல். பார், இந்த வேர்ச்சொலோட பெயரச்ச வடிவம் பார்த்த. படி, இதோட தொழிற்பெயர் படித்தல். மிக்ரேசன், இந்த சொல்லுக்குரிய தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. மிக்ரேசன் அப்படின்னா வலசை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்யுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நாவரிசை. அப்போ எப்படி வரணும்? ஃபஸ்ட்டு நாக்கு, அடுத்து நைட்டதம், அடுத்து நொய்யல், அடுத்து நோன்பு, அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். எல்லாமே சாவரிசை. இப்போ சாந்தம், சுரும்பு, சைலம், சோலை. அடுத்து கவனிங்க, சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆடுபவரின் கரக செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றனர். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கரக செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி, இதை வந்து முறைப்படுத்தி எழுதணும். அப்போ எப்படி வரும்? கரக செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர் அப்படின்னு வரணும். அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்துக தான். ஆட்சிக்கு அரசனின் அறம் கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள். அப்போ எப்படி வரும்? அறம் கூறும் மன்றங்கள் அரசரின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அடுத்து கவனிங்க, சொற்களை ஒழுங்குபடுத்துக. பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல் மரக்கிளையிலிருந்து வாடுகிறது. அப்போ எப்படி சொல்லலாம்? என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. பள்ளிக்கூடம் எங்குள்ளது? விடை வகைகள் பாருங்கள். பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு என்ன அதை சுட்டி காட்டுறாங்க. இது அப்போ எவ்வகை விடைனா சுட்டி விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு கட்டுரை எழுத தெரியும்னா கதை தான் எழுத தெரியுமான்னு கேட்குறேன். ஆனால் கட்டுரை எழுத தெரியும்னு சொல்கிறது இனமொழி விடை. ஆட தெரியுமான்னு கேட்டால் பாட தெரியும்னு சொன்னால் அதுவும் இனமொழி விடை. நான் கேட்ட கொஸ்டினுக்கு அதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு பதிலை சொல்கிறது. காமராஜர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று சொல்கிறது என்னது? அப்போது எங்கே இருக்கிறது? ஒரு பிளேஸை வந்து கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்கன்னா அது சுட்டு விடை. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி கேட்கலாம்? பாரத ஸ்டேட் வங்கியோட உரையாடு மென்பொருள் எது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார். அப்போ எப்படி சொல்லலாம்? விடைக்கேற்ற வினாவை உருவாக்கணும். அப்போது பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால்? எப்படி? தோழியோட பேருந்தில் போனா. ஆப்ஷன் பி. சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை, இதை மூணையும் வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுக. குமரன் வந்து ஓவியம் வரைந்தான், அப்படியே வந்து தானே ஒரு செயலை முடிச்சுட்டான், அப்போது செய்வினை வாக்கியம். இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டது இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா செயற்பாட்டு வினை வாக்கியமாக வரும். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. அப்போ பாருங்கள், கபிலன் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை. ஓகே, கபிலனை திருந்த செய்தான், அப்போது ஒருத்தரால் நடக்கப்பட்டிருக்கு, அப்போது இது பிறவினை. ஓகே, அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறிக. தமிழ் பற்று தமிழறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. பாருங்க, பட்டது வந்துருச்சு, அப்போ கண்ணை மூடிட்டு செயற்பாட்டு வினை. இடி விழுந்த மரம் போல. அப்போ இந்த உவமை கூறக்கூடிய பொருள் என்ன? துன்பம். விழுந்த மரம் போல் அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியாத முழிச்சிட்டு உட்காந்துருக்கிறது, அதுதான் துன்பம். எம்பலம், இதுக்கான தமிழ் எம்பலம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் அதை தமிழில் கொடுத்துருக்காங்க. இதுக்கானது வந்து சின்னம். எம்பலம்ங்கிறதுக்கான பொருள் சின்னம். டெரிச்சுவரி, இதுவே எம்பலத்துக்கு இங்கிலீஷில் அதுக்கான இது கேட்டால் சிம்பிள். டெரிச்சுவரி, இதுக்கு இணையான தமிழ் சொல் நிலப்பகுதி. அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிக. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது கலை சொல் தான், ஆனால் இதில் இது அலுவல் சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டம், இதுதான் அலுவலகத்தில் யூஸ் பண்ணுறது. கடைக்கு போவாயா அப்படிங்கிற கேள்விக்கு போக மாட்டேன்னு மறுத்து சொல்கிறத மறைவிடைன்னு சொல்லுவோம். பிளாக் போர்டு, பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். பிளாக் போர்டுனா கரும்பலகை. இதில் தவறான இணை எது? கோல்டு பிஸ்கெட்னா தங்க கட்டின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டு தான். ரிப்பீட் அப்படின்னா மிகுதியாகன்னு சொல்லியிருக்காங்க. ரிப்பீட்னா திரும்ப, மீண்டும் மீண்டும்னு அர்த்தம். அப்போது இதுதான் தப்பாக இருக்குது. ஓகே, ஈக்குவலாகனா சமமாக, யூஸ்னா பயன்படுத்துதல், சரியாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் பி ராங். அடல்ட்ரேஷன், இதுக்கான தமிழ் சொல் கலப்படம்.
தவறான ஊர் பெயரின் மருவு கேட்டிருக்காங்க. தஞ்சைனா தஞ்சாவூர் கரெக்டு. நெல்லை திருநெல்வேலிக்கானது. மயிலை மயிலாடுதுறைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தவறு. புதுகைனா புதுக்கோட்டை, இது கரெக்டு. அடுத்து பாருங்க சைதை. சைதை வந்து சைதாப்பேட்டையோடது கரெக்டு தான். கும்பை கும்பகோணம்னு சொல்லியிருக்காங்க, தவறு. மயிலை மயிலாப்பூர், இது வந்து கரெக்டு. மயிலை அப்படிங்கிறது மயிலாப்பூருக்கு வரணும். அடுத்து நெல்லை திருநெல்வேலி கரெக்டு. அப்போ சரியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து. தவறானது செகண்டு தவறானதாக இருக்குது. அடுத்து பாருங்கள் மருவுச்சொல். சைதைனா சைதாப்பேட்டை, புதுகைன்னு வந்தால் புதுக்கோட்டை, புதுவைன்னு வந்தால் புதுச்சேரி, நாகைன்னு வந்தால் நாகப்பட்டினம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4231. நிறுத்தக்குறி அறிக, எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. கூட்டத்தில் தலைவர் இரட்டை மேல்குறி. சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். இரட்டை மேல்குறியை க்ளோஸ் பண்ணணும். இங்கே ஒற்றை மேற்கோள் குறியை கொடுக்கணும். என்று அறிவித்தார். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. சரியான நிறுத்தற்குறிகளுடன் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 300 மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது. ஸோ இங்கே ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த இதை கொடுத்துட்டு அடுத்து லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் ஸ்டாப், இங்கே 3 இது வரதுனால கமா. ஸோ ஆப்ஷன் பி. சரியான நிறுத்தற்குறியீடுகளை உடைய வாக்கியத்தை கண்டறிக. நல்லவை வெல்லும், தீயவை தோற்கும். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. எழுத்து வழக்கில் அமைந்த சொல்லி எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த சொல்லுக்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். சொல்லு, சொல்லுக்கின்னு, சொல்கிறா, பதில் சொல். அப்போ சொல்லுன்னு தான் வரணும். அதுதான் சரியான எழுத்து வழக்கு. பின்வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. எது? செல்க கரெக்டாக தான் இருக்குது. வருக, படித்தான், குந்திக்க, உட்காருகன்னு சொல்லணும். குந்திக்க அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. இதுதான் தவறாக இருக்குது. சரியான எழுத்து வழக்கு தொடரினை தெரிந்திடு. கவனிங்க. நேற்று நீ வந்தியா, வருவாயா, வருவானா, வந்தாயா அப்படின்னு தான் கேட்கணும். ஆப்ஷன் டி. சிங்கம், இதுக்கான சரியான சொல் குருளை. அதுக்கு வந்து இளமை பேர் என்ன சொல்லணும்? குருளை. அடுத்து கவனிங்க. பசுக்கு கன்று. சுவர், இதுக்கு வந்து நீங்கள் என்ன இணைச்சு சொல்லணும்? சுவர் எழுப்பினான். வினைமரபு எழுப்பினான்னு வரணும். பொருத்தமான காலம் கண்டறிதல். நான் வந்தேன் அப்படிங்கிறது எதிர்காலம்னு சொல்லியிருக்காங்க. இது இறந்த காலம். கவிதை இயற்றினால் முடிஞ்சிருச்சு, இறந்த காலம். இதுதான் கரெக்டாக இருக்குது. மேடையில் பேசுவேன் அப்படிங்கிறது எதிர்காலம். மழை பெய்தது அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா இறந்த காலம். ஓகே, சப்போ சரியாக இருக்கிறது ஆப்ஷன் பி மட்டும்தான். இதில் எது நிகழ்காலத்தை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நிகழ்காலத்தை நீங்கள் காலத்தை சொல்லி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கிறு, கின்று இந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கும் நிகழ்காலத்தை பொறுத்த வரைக்கும். அப்போது நடக்கிறது அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ஆப்ஷன் சி. பொருத்தமான காலம் அமைத்தல். சிரி அப்படிங்கிற வேர் சொல்லோட எதிர்காலம் என்னன்னா, எதிர்காலத்தில் சொன்னால் சிரிப்பால் அல்லது சிரிப்பான்னு இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம், அங்கே இல்லை. அடுத்து சரியான வினாச்சொல்லை இட்டு எழுதுக. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? ஆப்ஷன் சி. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை? அடுத்து மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். டேஸ் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பனை மிகவும் விரும்பினார்கள். அதாவது மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். அதனால தான் விரும்பினாங்க. அப்போ ஆகையால் சொல்லணும். அடுத்து சரியான இழைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. மாபெரும் புத்தக கண்காட்சி காமராஜர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. அப்போ இதுக்கு எப்படி நான் கேட்கலாம்? கொஸ்டினாக கேட்கும்போது புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறதுன்னு தான் கேட்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்கக்கூடாது. எதற்காக அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்பால் களம் தீமையால் திரிந்தற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். இந்த இடத்துல என்ன வரும்? அது போலன்னு தான் சொல்லணும். திரிந்துவிடும். அது போல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அலையும். ஆப்ஷன் பி. இருபொருள். ஆக்குதல். ஆக்குதல்னா உருவாக்குறதுன்னு அர்த்தம். அப்போது செய்தல், சமைத்தல். ஆப்ஷன் பி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மதலை. வானமூன்றிய மதலை. அப்போது யானையை குறிக்குது. ஓகே, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தனது. தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார். மாணவர் தனது கையால் பெற்றுக்கொண்டான். ஸோ இதுதான் கரெக்டாக வரும்.
மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கில் மொழித்திறன் பயிற்சியில் இருக்கும். ஸோ அங்கேருந்து எடுத்திருக்காங்க. சால உருதவ நனிக்கூர் களி, இந்த 6 சொற்களும் ஒரே பொருளை தரும், அவற்றை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இந்த உரிச்சொற்கள் 6ம் மிகுதிங்கிற பொருளை தரும். உயர்ந்தோங்கும் மலை, இந்த தொடரில் ஒரு பொருளுக்கு 2 சொற்கள் இருக்குது. ஓகே, உயர்ந்தோங்கும் மலை அப்படிங்கிறது உயர், ஓங்கு அப்படிங்கிற அந்த உயர்வை ரெண்டுமே ஒரே பொருளை குறிக்குது. அடுத்து கவனிங்க, நகை அப்படிங்கிற சொல் தரக்கூடிய இரு பொருள் என்ன? சிரிப்பு, அணிகலன். பாரி, பரி, பாரினா வள்ளல், பரினா எதை குறிக்குது? விலங்கு, குதிரையை குறிக்குது. அடுத்து பாருங்க, கூற்று. மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். காரணம், மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகிறது. ரெண்டுமே பாருங்க, கூற்று வந்து சரியா இருக்கு. மாலுமிகளோட அனுபவ அறிவு தான் வந்து கப்பல்களை செலுத்த உதவுகிறது அப்படிங்கிறது இதுக்கு ஏற்ற காரணம் கிடையாது. ஓகேங்களா, காரணம் தவறு. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. கலைச்சொல் காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். நூல்னா த்ரெட். யாண்டுனா பொருள் என்ன? எங்கே அல்லது எங்குங்கிறத குறிக்கும். ஈன்றுனா என்ன கிடைக்கும்? பொருள் பெற்று. கொம்பு அப்படின்னா கிளை. அதிமதுரம் மிகுந்த சுவை. குரங்குனா கவி. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 1, 2, 3. தகுந்த சொல்லை தேர்ந்தெழுதுக. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குறவங்க என்னென்னு சொல்லுவோம்? நுகர்வோர். அடுத்து பாருங்க, பொருத்தி விடை. ஆ அப்படின்னா என்ன குறிக்கும்? நிறை. ஆடுனா அதுக்கு தொகை மரபினது மந்தை. ஒலி அப்படின்னா ஒலிக்கற்றை. கல்னா குவியல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. கட்டளை தொடரை கண்டறிக. என்ன வரும்? பூக்களை பறிக்காதீர். இவ்வரிகளில் உள்ள பொருட்கோளை கண்டறிக. ஆழத்து மேல குவளை குளத்தில் வாலின் நெடிய குரங்கு. இது எதுக்கான எக்ஸாம்பிள்னா கொண்டு கூட்டு பொருள்கோள். விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. இந்த விருந்தை பற்றி கூறக்கூடிய நூல் எதுனா கலிங்கத்து பரணி. ஸோ முகமலர்ச்சியோடு அந்த உணவு அளிக்கிற செய்தியை பற்றி ஜெயங்கொண்டார் சொல்லியிருப்பார். ஒரு ஓர். ஸோ கவனிங்க, ஒரு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும். ஓர் இது ரெண்டுமே ஒன்றுங்கிற பொருளை தான் குறிக்கும். ஆனால் ஒருங்கிறது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடியும் ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடியும் வரும். அப்போ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம், இது உயிர்மை எழுத்து. ஒரு குளம் இருந்தது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, சரியான தொடரை தேர்ந்தெடு. நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவே அறிந்தவர். அப்போது இதுதான் சரியான தொடர். ஓகே, பிழையை திருத்தி எழுதுக. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு அப்படிங்கிறது உயிர் மெய் எழுத்து, ஓர் அப்படிங்கிறது உயிர் எழுத்து. அப்போ இங்கே கவனிங்க, ஓர் புத்தகம் இது உயிர்மெய் எழுத்தாக இருக்குது. அப்போ தப்பு. ஒன்று புத்தகம் இது கிடையாது. அடுத்து ஒன்றேன் புத்தகம் இதெல்லாம் கிடையாது. ஒரு புத்தகம், புத்தகம்ங்கிறது உயிர்மெய் எழுத்து. ஸோ அப்போது ஒருன்னு வரணும். சொல் பொருள். வாரணம்னா என்ன? வாரணம்னா யானையை குறிக்கும். சூரன்னா வீரன், பரினா குதிரை, கமுகுனா பாக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 3, 2, 1. அடுத்து பாருங்க, சொல் பொருள் பொறுத்துக்க. சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு. என்ன வரும்? வறுக்கைனா இருக்கைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, புல்னா பறவையை குறிக்கும். வறுக்கைனா முட்டைய தேங்காவையை குறிக்கும். மடிவு அப்படின்னா தொடக்கம்னு கொடுத்துருக்காங்க. மடிவுனா முடிவு. ஓகே, அல்லல்னா சேருங்கிறதா கரெக்டு. அடுத்து பாருங்க, கழனி அப்படின்னா வயல். சமர்னா போர். களம்னா என்ன? ஒரு கப்பல். ஆலினா கடல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 3, 1, 2. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இது. ஈஸ்ட்மேன், இது ஓல்டு புக்கில் இருக்குது. ஈஸ்ட்மேன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார்னு வரீங்க பாருங்கள். கண்டுபிடித்தனர் அப்படின்னு பன்மையில், கண்டுபிடித்தன அப்படின்னு இது அக்ரிணை பன்மையில் சொல்லியிருக்காங்க. கண்டுபிடித்தது அப்படின்னு சொல்லி அக்ரிணை ஒருமையில் சொல்லியிருக்காங்க. அப்போது கண்டுபிடித்தார் அப்படிங்கிறது தான் உயர்திணை ஒருமை. ஸோ ஈஸ்ட்மனுங்கிறது மனிதன். அப்போது எப்படி சொல்லணும்? உயர்திணையில் கம்பேர் பண்ணி சொல்லணும். ஒருமை பன்மை பிழையை நீக்குக. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. மரங்கள், அப்போது பன்மை, இங்கேயும் பன்மை வரணும். இங்கே பாருங்களேன், மரங்கள் வளர்ந்ததுன்னு ஒருமையில் வந்திருக்கு, இங்கே ஒருமையில் வந்திருக்கு, இங்கே பன்மையில் வந்திருக்கு. ஓகே, அடுத்து
ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின அப்படின்னு வரணும் பன்மையில். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பால கங்காதர திலகர். அவரைப் போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அப்போது விடுதலை போரில் பங்கேற்றவர் யாருன்னு கேட்டால் முத்துராமலிங்கர்னு பார்த்தோமா. அவர் உரையை கேட்டு ஆங்கில அரசு செய்த செயல் என்னது? அவரை பிடிச்சு சிறையில் அடைச்சாங்க. மேடைகளில் அரசியல் பேசுறதுக்கு இவருக்கு என்ன தடை போட்டாங்க? வாய்ப்பூட்டு சட்டம். அடுத்து கவனிங்க, தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்டப்பட்டவர் திருவி கல்யாண சுந்தரனார். வங்கச்சிங்கம்னு பாராட்டப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம 200 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து நாளைய செஷனில் 200 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாம் வரதுக்குள்ள தமிழில் நம்ம கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கும் மேற்பட்ட கேள்விகள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த இதோட கண்டினியூஸான வீடியோ அடுத்தடுத்த டேஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த குரூப் 2க்கான அக்னி சிறகுகள் பேட்சில் ஜாயின் ஆகிறதுக்கு ஸோ இந்த ஒரு 3 days மட்டும் டேட் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க 8807081095 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 பேட்ச் அல்லது ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 அக்னி சிறகுகள் பேட்ச் அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் ஆகாத இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின்கானதை ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.